மீண்டுமாக அன்போடு திருநாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஓய்வு நாள் காலைகளிலே இந்த ஆலயத்தில் இருந்து அன்புடைய வார்த்தையை சொல்லும்படியாக தேவன் எனக்கு தந்த இந்த நல்ல தருணத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பு தந்த போனவர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் அண்ணன் அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் உரித்தாக்குகிறேன். வேதத்துல நாம் நிறைய காரியங்களை வாசிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய செய்தியை கேட்கிறோம். அநேக வார்த்தைகளுக்கு வந்து ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவர். இந்த நாளில் உங்களோடு எந்த வார்த்தையை பேச வேண்டும் என்று நான் யோசித்த போது யோவான் நற்செய்தி புத்தகத்திலிருந்து ஆண்டவர் என்னோடு பேசினார். ஆகவே நான் முதலாவது இந்த யோவான் நற்செய்தி புத்தகத்தை குறித்து ஒரு சின்ன ஒரு முன்னுரையை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு தொடர்ந்து இந்த நாளிலே ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய வேதாகமத்தில் 4 நற்செய்தி நூல்கள் இருக்கிறது இல்லையா? மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான். இப்போ இந்த யோவான் புத்தகத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த 3 நற்செய்தியிலும் இல்லாத காரியங்கள், சம்பவங்கள், அற்புதங்கள் இந்த யோவான் நற்செய்தி புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. குறிப்பா சொன்னா லாசரு உயிர்த்தெழுதலை குறித்து யோவான் தான் எழுதியிருக்கிறார். இப்படி அந்த ஆண்டவருடைய முதல் அற்புதம் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றியதும் யோவான் புத்தகத்தில். அப்போ நான் சொல்லுகிறேன், மற்ற சுவிசேஷங்கள்ல அதை எழுதின ஆசிரியர்கள் எழுத தவறியதை யோவான் என்ன பண்ணியிருக்காரு? எழுதியிருக்காரு. அப்போ இந்த புத்தகம் ரொம்ப விசேஷமான ஒரு புத்தகமா இருக்கு. இப்படி சொல்லுவாங்க, நம்ம முழு வேதத்தில் புதிதாய் கிறிஸ்தவர்களாய் வருகிறவங்க முழு வேதாகமத்தையும் வாசிச்சாங்கன்னா அவங்களுக்கு பல காரியங்களில் குழப்பம் அடைவாங்க. அப்போ அவங்களுக்கு முதல்ல வாசிக்க சொல்றது இந்த யோவான் புத்தகம் தான். யோவான் புத்தகத்தை வாசித்தாலே என்ன பண்ண முடியும்? ஆண்டவருடைய எல்லா காரியங்களையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அப்படி விசேஷமான ஒரு புத்தகமா இருக்கு. அதனால அதனுடைய முன்னுரையை நான் உங்களுக்கு மிக சுருக்கமாக சொல்றேன். நீங்க ஏற்கனவே படித்திருப்பீங்க. இருந்தாலும் இந்த நாளிலே எனக்கு ஆண்டவர் உணர்த்தினபடினாலே நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். மற்ற மத்தேயு, லூக்காலாம் ஆண்டவருடைய பிறப்பை குறித்து நிறைய எழுதியிருக்காங்க. பரிசுத்த ஆவியினால் அது கர்ப்பமாய் உற்பவித்து கன்னிமரியாளுக்கு பிறந்ததை அவர் மிக தெளிவாய் மத்தேயும் லூக்காவும் எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். ஆனா யோவான் வந்து அவருடைய அந்த பரிசுத்த ஆவியினால் பிறந்ததை எழுதல. ஆனா அவர் ஒரே வரியில எழுதுறாரு, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அல்லேலூயா. ஒரே வரியில் எந்த வார்த்தை அப்படின்னா முதல் வசனம் யோவான் தொடங்குகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய சத்தியத்தோட இந்த யோவான் புத்தகம் தொடங்குது பார்த்தீங்களா? ஆதியாகமத்துல ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்று வேதாகமம் தொடங்குகிறது. அது போலவே இந்த யோவான் நற்செய்தி புத்தகமும் ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது என்று சொல்லி 14ஆம் வசனத்துல அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து மிக அற்புதமாய், மிக தெளிவாய், மிக சுருக்கமாய் இந்த பகுதி ஆரம்பிச்சு. அப்போ ஆண்டவர் யார் என்பதை அறியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த நாய் வந்து பிறந்தார். அப்போ யோவான் நற்செய்தி இப்படியாய் ஆரம்பித்து அவருடைய அந்த முழு தேவத்தன்மையும் இந்த சுவிசேஷத்துல ஆரம்பிக்கிறது. அதே 1ஆம் அதிகாரத்துல தான் யோவான் ஸ்நானகர் சொல்றாரு, இவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லி. அப்போ மிக முக்கியமான வார்த்தைகள் எல்லாம், இந்த சத்தியம் எல்லாம் இந்த யோவான் புத்தகத்துல இருக்கிறது. 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவர் ஊழியத்தை துவங்கும் போது அவர் செய்த முதல் அற்புதம், இந்த கானா ஒரு கல்யாண வீட்டிலே வெறும் தண்ணீரை அவர் திராட்சரசமாய் மாற்றினார். 3ஆம் அதிகாரம் ரொம்ப விசேஷமானது. நான் சொன்னேன், முழு புத்தகத்துக்கும் யோவான் ஒரு புத்தகம் மிக தெளிவை கொடுக்க. அந்த முழு புத்தகத்திலையும் ஒரு வசனம் 3ஆம் அதிகாரம் 16 வசனம் முழு உண்மையையும் அல்ல சொல்லுகிறது. என்ன வாசிங்க? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்விதமாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. முழு வேதாகமும் இந்த ஒரு வசனத்துல அடங்கியிருக்கு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறார் எவனும் கெட்டு போகாமல் நித்திய வாழ்வு அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தார்.
அப்போ மிக சிறப்பான வசனங்கள், மிக ஆழ்ந்த சத்தியங்கள் இந்த யோவான் புத்தகத்துல இருக்கு. 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சமாரியா ஸ்திரீயை ஆண்டவர் சந்தித்து அவரோடு உரையாடி அவருடைய காரியங்களை எல்லாம் அவர் வெளிப்படுத்துகிறார். அப்போ அவர் சத்தியத்தை கேட்டு அந்த சமாரியா ஸ்திரீயும் அந்த நாட்டாளர் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? இவர்தான் உலக ரட்சகர் என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உலக ரட்சகர் என்று சொல்லப்பட்ட அந்த அதிகாரம், இந்த 4ஆம் அதிகாரத்துல இந்த சமாரியர்கள் தான் சொன்னாங்க. இப்படி மிக ஆழ்ந்த சத்தியங்களும் உண்மைகளும் அடங்கிய இந்த புத்தகத்துல நிறைய காரியங்கள் சொல்லப்படுகிறது. நான் முடிவு வரையும் சொல்லிக்கொண்டே போகலாம். நான் முடிவை மட்டும் சொல்லிடுறேன். நிறைய இருக்குது, நிறைய சிறப்புகள் இந்த யோவான் புத்தகத்துல இருக்குது. முதல்ல தொடங்கும் போது ஆதியிலே வார்த்தை என்பது தொடங்குது. அந்த முடிவு வசனத்தை வாசிங்களேன். யோவான் 21ஆம் அதிகாரம் கடைசி வசனம். இயேசு செய்த வேறு அநேக காரியங்கள் உண்டு, அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது என்று எண்ணுகிறேன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு பெரியவர், நம்மை படைத்தவர், அண்ட சராசரங்களை படை அவர் செஞ்ச காரியத்தை எல்லாம் எழுதணும்னா அந்த புஸ்தகம் அந்த உலகம் கொள்ளாதான். அவ்வளவு பெரிய ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம், அவ்வளவு பெரியவரை நாம் அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு சாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தபடினால் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லி ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி இவ்வளவு பெரிய தேவன், அவரை நாம் எவ்வளவாய் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி பல கேள்விகள் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு இப்படி சொல்றேன் பாருங்க. நீங்க வேதாகமத்தை நிறைய வாசிக்கிறவர்களா இருப்பீங்க. ஆனா இந்த மாதத்துல இந்த யோவான் புத்தகத்தை நீங்க 21 அதிகாரம் தான் இருக்கு. நீங்க ஒரு நாளைக்கு 2 அதிகாரம்னா கூட அந்த ஈஸ்டர் முடிக்கிறதுக்குள்ள இந்த 2 நாட்கள் எல்லாம் நீங்க என்ன பண்ணலாம், படித்து கொடுக்கலாம். அப்ப நீங்க வாசிக்கும் போது ஒவ்வொன்றா இந்த யோவான் அதிகாரத்துல 2 அதிகாரம் ஒரு நாளைக்கு வாசிக்கும் போது அதுல ஆண்டவர் உங்களோடு என்ன காரியங்களை எல்லாம் பேசுறாரு அதெல்லாம் நீங்க கோடிட்டு எழுதி கொண்டீங்கன்னா வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். உங்களுக்கு மாத்திரமல்ல, நீங்கள் மற்றவர்களுக்கு இந்த யோவான் புத்தகத்தை நீங்க என்ன பண்ணலாம், சொல்லி அவர்களை வாசிக்க வைக்கலாம். அல்லேலூயா. யோவானுடைய நற்செய்தியினுடைய சுருக்கத்தை நான் உங்களுக்கு ஒரு முன்னுரையாய் சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவருடைய செய்தியும் இந்த புத்தகத்தில் இருந்தது. அதனாலதான் நான் உங்களுக்கு இவ்வளவு விளக்கமாய் மிக சுருக்கமாய் உங்களோடு சொல்லியிருக்கேன். அதுல ஆண்டவர் இந்த நாளில ஒரு செய்தியை எனக்கு கொடுத்தபடினால இந்த யோவான் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசியுங்கள். யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அல்லேலூயா. இந்த வசனத்தை தான் ஆண்டவர் காண்பித்து இந்த நாளிலே இந்த பெரியகுளம் பகுதியில ஊழியத்துக்கு போறோமே, இந்த சபையில என்ன வார்த்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லும் போது ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு காண்பித்தார். அப்ப நான் ஆண்டவரே இந்த உபத்திரவத்தை குறித்து பேசுறீங்களே சொல்லும் போது, ஆமா உண்மைதான், இந்த உலகத்துல உபத்திரவம் உண்டு. நீங்க சாதாரணமா ஒவ்வொருடைய வாழ்க்கையை எடுத்தீங்கன்னா ஒரு பட்டியலிட்டே சொல்லுவாங்க யாரெல்லாம் உபத்திரவம் எதெல்லாம் உபத்திரவம் இல்ல. முதல்ல இருந்து நான் சொல்றேன், குடும்பத்துல சில வீட்டுல பிள்ளைகளையே என்ன சொல்லுவாங்க, பையன் உபத்திரவம் பண்றப்பான்னு சொல்லுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, கணவரை உபத்திரவம் தாங்கலப்பான்னு சொல்லுவாங்க. சிலருடைய கணவரை போய் கேட்டா மனைவியினுடைய உபத்திரவம். இதெல்லாம் எல்லா வீட்லயும் சாதாரணமா சொல்ற ஒரு வார்த்தை. ஏதாவது ஒரு சின்ன காரியம்னால இப்படி உபத்திரவப்படுத்துறாங்கன்னு சொல்லி குடும்பத்துல நிறைய உபத்திரவங்கள் உண்டு. ஆண்டவர் வசனத்துல சொல்றாரு, உலகத்துல உபத்திரவம். நீ ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உபத்திரவத்தை சொல்லுவாங்க. எனக்கு இது உபத்திரவம் அது உபத்திரவம் சொல்லி உபத்திரவத்தை ஒவ்வொருத்தருக்கிட்ட தனித்தனியா கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உபத்திரவத்தை சொல்ல முடியும். இப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எல்லா உபத்திரவத்திலும் தான் நான் உங்களுக்கு விடுதலை தருகிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. சங்கீதம் 22:24 வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால் 22ஆம் சங்கீதம் 24ஆம் வசனம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும்
இருந்து தம்மை நோக்கி கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்கிறார். எவ்வளவு அருமையான ஆண்டவர்ல. இந்த உலகத்துல உபத்திரவப்பட்டு நம்ம யாராவது மனுஷர்கிட்ட போனா அவங்க கிட்ட இருந்து நமக்கு என்ன பதில் கிடைக்குதோ இல்லை, நம்ம ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. இந்த வசனம் அப்படிதான் சொல்ல அருவருப்பாங்க, நமக்கு முகத்தை மறைச்சிக்குவாங்க. ஏதாவது உதவி கேட்டா செய்ய மாட்டாங்க. ஆனா இந்த வசனம் சொல்லுது, உபத்திரவப்படுவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அவனுக்கு முகத்தை மறைக்காமல் அவன் தம்மை நோக்கி கூப்பிடும் போது அவனை கேட்டருளுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம இந்த இடத்துல என்ன உபத்திரவத்தோட வந்திருப்போம்னு தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு தெரியும். ஒவ்வொருடைய வாழ்க்கையில இருக்க எல்லா உபத்திரவத்தையும் ஆண்டவர் நீக்கி அவர் விடுதலை தருகிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உபத்திரவம் என்று சொல்லும் போது அது அடுத்தது சொல்றாரு. உபத்திரவம் ஒன்றுதான், ஆனாலும் நீங்க என்ன பண்ணுங்க, திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி தைரியப்படுத்த. இந்த உலகத்துல மனுஷர்கள் நம்மை திடப்படுத்துறாங்களோ இல்லையா, நம்ம உண்டாக்கின ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை தைரியப்படுத்திக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஒரு உபத்திரம் எனக்கு வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், சோர்ந்து போயிடுவேன், திடனற்று போயிடுவேன், எதுவுமே என்னால செய்ய முடியாம நான் அப்படியே முடங்கி போய்விடுவேன். ஆண்டவர் அப்படி சொல்றாரு, நீ முடங்கி போகாத, நீ திடனற்று போகாத, நீ திடன் கொள் என்று சொல்லி இந்த கால வேளையில ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் திடப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்றாரு, மகளே நீ திடன் கொள், மகளே நீ திடன் கொள் என்று சொல்லி. அப்போ ஆண்டவர் நம்மை திடப்படுத்தும் போது என்னென்ன காரியங்கள் எல்லாம் உபத்திரவம் இருக்கோ எல்லா காரியங்களிலிருந்து ஆண்டவர் நம்மை திடப்படுத்துகிறார். குடும்பத்துல உபத்திரவம் சொன்ன, இன்னொரு காரியத்தை சொன்னா வேலை ஸ்தலத்துல பாத்தீங்கன்னா நிறைய உபத்திரவம் இருக்கு. நம்ம வாசிக்க கேட்ட நிருப பகுதியில் அது ரொம்ப அது ஞாபகப்படுத்துகிறதா இருக்கு. எஜமான்களே உங்களுக்கு வேலைக்காரர் நீங்க எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி அந்த வசனம் எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல நம்ம 9ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அதை வாசிக்கும். கடும் சொல்லை விட்டு விடுகிறது சொல்லி. அப்போ நமக்கு கீழே வேலை செய்யறவங்க கிட்ட நாம் எப்படி நடந்துக்கணும்னு இந்த விளக்கம் சொல்லுது. ஒருவேளை நாம் கீழே வேலை செய்து நம்ம மேல இருக்கிறவங்க நம்ம உபத்திரவப்படுத்துறதா இருந்தாலும் எல்லா உபத்திரவத்தினின்றும் ஆண்டவர் என்ன பண்றாரு, உங்களை விடுதலை ஆக்குகிறேன்னு சொல்ல. அந்த உபத்திரவத்தை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நான் நீக்கி போடுகிறேன் என்று சொல்கிறார். நான் ஐயா சொன்னது போல நான் அரசாங்க பணியில் இருக்கிறபடினால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கஷ்டங்களை நாங்கள் சந்திக்க வேண்டியது. நிறைய உபத்திரவங்கள் மத்தியில கடந்து போக வேண்டியது. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் எல்லாவற்றையும் கடந்து போகிறதுக்கு ஆண்டவர் தான் பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா. எல்லாருடைய வேலை ஸ்தலத்துல நீங்க கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, என்கிட்ட வேலை வாங்குறவங்க எனக்கு எஜமானனா இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, இவ்வளவு உபத்திரவப்படுத்துறாங்க. அந்த உபத்திரவத்தை எங்க பார்க்கலாம்னு சொன்னா யாத்திராகம புத்தகத்துல எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்க போது அவர்களை அந்த எகிப்து மக்கள் அவ்வளவு அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்திருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்ல, அவங்க உபத்திரவத்தின் மத்தியில அவங்களுடைய கூக்குரல் எனக்கு வந்து எட்டினது என்று சொல்ல. அப்போ அவ்வளவு கொடுமைப்படுத்தின அந்த ஜனங்களை. அப்போ அப்படிப்பட்ட கொடுமையை இன்னைக்கும் என்ன பண்றாங்க, பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ குடும்பத்துல என்ன உபத்திரவம் இருக்கும், நான் வேலை செய்யற இடத்துல உபத்திரவம் இருக்கும், இந்த உலகத்துல உபத்திரவம்னு நானும் சொல்றாரு இல்லையா. இல்ல என்ன உபத்திரவம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு யுத்தம் நடக்குது ஈரான்ல, இஸ்ரேல், அமெரிக்கா, எங்கேயோ இருக்கிறது, எங்கேயோ யுத்தம் நடக்குது. ஆனா இங்கேயும் உபத்திரவம் வரதா இல்லையா? என்ன வருது, கேஸ் இல்லை, பெட்ரோல் இல்லை, இப்படி ஒரு தட்டுப்பாடு வந்துடும் அப்படின்னு சொல்லி இங்க நடக்கிற யுத்தம் இங்க நமக்கு உபத்திரவத்தை உண்டாக்குது. இன்னும் இப்படி சொல்ற பாருங்க, ஒரு திடீர்னு ஒரு பேரிடர் வருது, ஒரு பெரும் மழை வருது, பெரும் வெள்ளம் வருது, அப்போ நமக்கு இயற்கை நிமித்தமாய் உபத்திரம் வருது. ஒரு கொள்ளை நோய் வருகிறது. நம்ம பார்த்தோம் 2020-21 கோவிட் வந்தது, கொரோனா வந்தது, எவ்வளவு பெரிய உபத்திரம் வருதுன்னா உலகத்துல. அந்த 20ஆம் ஆண்டுல ஆண்டவர் வாக்குத்தத்தமா இந்த வசனத்துக்கு, இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள் சொன்னார். அப்போ தெரியல, அவர் வாக்குத்தத்தம் டிசம்பர் மாசத்துல கொடுத்தாரு. ஆனா ஜனவரியில பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் அந்த நோயினால உபத்திரம் உண்டாயிருக்கு. அப்போ உலகத்துல பெரிய உபத்திரம் இருக்கு, பல காரணங்கள் இருக்கு. நான் இன்னைக்கு உங்களுக்கு சுருக்கமாக 3 காரியத்தை, 3 உபத்திரவத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அங்கே
படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். நான் என்ன சொல்றேன், முதல் குறிப்பு எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. உலகத்துல பல உபத்திரவங்கள் உண்டு என்று நான் உங்களோட சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதுல மிக முக்கியமான ஒரு உபத்திரவம் என்னன்னா, பாவம் எனக்கு ஒரு பெரிய உபத்திரவம். எவ்வளவு பெரிய உண்மை தெரியுங்களா? இந்த பகுதியில வாசித்தோம் இல்லையா? இதுல என்ன சொல்றாரு, ஒரு மனுஷனை திமிர்வாதக்காரனாய் படுத்த படுக்கையா இருக்கிறவனை ஆண்டவரிடத்துல கொண்டு வராங்க. 4 பேர் விசுவாசத்தோடு. ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை கண்டு இவனை பார்த்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லி அவனை சொல்லல. முதல்ல என்ன சொல்றாங்க, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. மகனே, நீ திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்போ நீங்க சிந்தித்து பாருங்க, அவன் அவ்வளவு படுக்கையா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவன் செய்த பாவம் தான். அப்போ இந்த உபத்திரவப்பட்டு அவன் படுக்கையில இருக்கிறான், அதற்கு காரணம் பாவம். ஆண்டவர் சொல்ற, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, இனியும் இந்த உபத்திரவத்துல நீ இருக்க வேணாம். மகனே, நீ திடன்கொள், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடை என்று சொல்லு. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம பல காரியங்கள்ல எதையும் செயல்பட முடியாம, அன்னைக்கு அவன் லிட்டரலா ஒரு படுக்கையிலே படுத்து கொண்டு இருந்தான், எதுவும் செயல்படாதபடிக்கு. இன்னைக்கு நம்ம நல்லா நடக்கலாம் கொள்ளலாம், ஆனா என்னுடைய வாழ்க்கை ஒரு படுத்த நிலையில சில வேலையில இருக்கலாம், சிலருக்கு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ படுக்கையா இருக்கிறதுக்கு காரணம் ஏதோ ஒண்ணு இருக்குது. இன்னைக்கு நான் நமக்கு வெளிப்படுத்துகிறார், பாவம் உனக்கு உபத்திரவமா இருக்குது, உன்னை படுக்க வச்சிருக்குது, உன்னை முடங்க வைத்திருக்குது. நீ எழுந்து நடக்கணும்னா உன் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த பாவ உபத்திரவத்திலிருந்து ஆண்டவர் இன்னைக்கு நம்மை விடுதலை ஆக்குகிறார். அல்லேலூயா. பாவம் என்ற உபத்திரவத்திலிருந்து ஆண்டவரால் மாத்திரம்தான் நமக்கு விடுதலை கொடுக்க முடியும். பாவத்தை குறித்து அநேக காரியங்கள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டு, யோவான் புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா 5ஆம் அதிகாரத்துல 38 வருஷமா ஒருத்தர் அந்த பெதஸ்தா குளத்தில் இருக்க இப்படிதான் படுக்கையா இருக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து, நீ சுத்தமாக விரும்புகிறாயா என்று கேட்டு அவனை விடுதலை ஆக்குகிறார். அவன் சுகத்தை கொடுக்கிறார். அவனுக்கு சுகத்தை கொடுத்துட்டு அப்புறமா அவன் தேவாலயத்துல அவன் வருகிறான். அவனை பார்த்து சொல்றாரு, உனக்கு 14ஆம் வசனம் வாசிங்க, 5:14. அதன் பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சுஸ்தமானாய், அதிக கேடான நண்பன் என்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். நீ பாவம் செய்யாதே. இப்போ இவனை பார்த்து ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீ இனி உனக்கு அதிகமான கேடு ஒன்றும் வராதபடிக்கு நீ என்ன பண்ணாத, பாவம் செய்யாத. 8ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாவியான ஸ்திரிய ஆண்டவரிடத்துல குற்றம் பிடித்து கொண்டு வந்து நிறுத்துறாங்க, அவன் மேல குற்றம் சுமத்துறாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்களில் பாவம் இல்லாதவனை அவன் கல்லறிங்கன்னு சொல்லிட்டு, நானும் உன்னை ஆக்கினை தீர்ப்பு செய்யல, போ, இனி பாவம் செய்யாத. ஆண்டவர் மன்னித்து விடுகிறார். ஆனா மன்னிக்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறது என்னன்னா, இனி நீ பாவம் செய்யாத. இன்னைக்கு அதான் நமக்கு சொல்றாரு, பாவத்தை மன்னிக்கிற ஆண்டவர் நம்ம பாவ உபத்திரவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார். ஆனா அவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னா, போ, இனி பாவத்தை குறித்து நான் உங்களுக்கு நிறைய காரியங்களை சொல்லிக் கொண்டு போகலாம், நான் நேரம் இருக்குமான்னு தெரியல. அதனால நான் உங்களுக்கு அந்த வேதாகம பகுதிகளை மாத்திரம் நான் சொல்றேன், நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்க. நீங்க வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க. ரோமர்ல 5ஆம் அதிகாரத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் வரைக்குமா வாசிச்சீங்கன்னா அங்க நிறைய காரியங்களை பாவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. பாவம் ஒரு மனுஷனை என்ன செய்யும், அதாவது ஆரம்பிக்கும் போதே இந்த ஆதாம் ஒரு மனுஷன் பாவம் செய்ததுனால்தான் இந்த முழு மனுக்குலத்துக்கும் இந்த என்ன வந்தது, பாவம் வந்தது. ஒரு மனுஷராய் இந்த உலகத்துல வந்து இந்த நீதியை நிறைவேற்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால்தான் முழு உலகத்துக்கும் ரட்சிப்பு. ஒருத்தர் கீழ்படியலன்னா என்ன நம்ம யோசிக்கிறோம், ஒரு வீட்டுல ஒருத்தர் கீழ்படியாம போறது நிமித்தமா அந்த குடும்பமே பாதிக்கப்படும். இந்த பகுதி நமக்கு அப்படிதான் காண்பிக்கும். அப்போ ஆண்டவர் பாவத்திலிருந்து, பாவ உபத்திரவத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கிறார். பாவம் என் வாழ்க்கையில என்னென்னலாம் செய்யணும், அந்த 5ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்துல உங்களுடைய அவயவங்களை நீங்க என்ன பண்ணாதீங்க, பாவத்துக்கு அடிமையிலாய் ஒப்புக்கொடாதீர்கள், தேவனுக்கு உங்களுடைய அவயவங்களை ஒப்புக் கொடுங்கள் சொல்லி, பாவத்தின் சம்பளம்
மரணம் என்றுதான் சொல்லப்படுது. நான் உங்களுக்கு எல்லா வசனத்தையும் கோடிட்டு காட்டி கொண்டு இருந்தேன்னா உங்களுக்கு நேரம் ஆகிடும். அதனால நான் உங்களுக்கு அதிகாரத்தை சொல்லிட்டேன். நீங்க என்ன பண்ணணும்? இதை வாசித்து பாவத்தின் விளைவுகள், பாவத்திலிருந்து யார் நம்மை விடுதலை ஆக்குறார் என்பதெல்லாம் இந்த வசனங்கள் மூலமா அல்ல. ரோமர் 7ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்கிறார், இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க கூடும்? நான் நன்மை செய்யதான் விரும்புறேன், ஆனா நான் செய்யறது எப்படி இருக்கு? தீமை செய்யறேன். நான் இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா அதை தான் செய்யறேன். எதை நான் செய்யணும்னு நினைக்கிறேன் அதை என்னால செய்யணும். இதுக்கு காரணம் என்னன்னா எனக்குள்ள இருக்கிற பாவம் தான் அதை செய்கிறது. அப்ப ரோமர் 5ஆம் அதிகாரத்துல இருந்து 7-8 வரைக்கும் நீங்க வாசிங்கன்னா பாவம் எப்படி நம்மை ஆளுகை செய்கிறது, பாவத்திலிருந்து நாம் எப்படி விடுதலை ஆவது, நம்மை விடுவிக்கிறவர் யார் என்பதை மிக தெளிவாய் இந்த பகுதிகள் எல்லாம் நமக்கு சொல்லுகிறது. நீங்க இன்னும் சொல்ல போனா 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தை அப்புறமா முதல்ல இருந்து ஒரு 22 வசனங்கள் தான் இருக்கு, அதை வாசிங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில். ஏன்னா அதுல சொல்லிருக்காரு கடைசி 19ஆம் வருஷத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம அறிந்து கொண்டு நம்ம நல்லா ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம திரும்பியா அந்த பாவத்துக்குள்ள போய் பாவம் நம்மை ஜெயித்து நம்மை ஆண்டு கொண்டுச்சுன்னா நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கும்? முன்னிலைமை பார்க்கல நம்முடைய பின்னிலைமை மோசமா இருக்குன்னு சொல்லப்படுது. அப்போ இந்த பகுதியிலதான் நீங்க இந்த நாள் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இதெல்லாம் நீங்க குறித்து வைத்துக் கொண்டு வீட்டுல போய் வாசிங்க. சரியா? பாவ உபத்திரவத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்குகிறார். அப்பதான் அவர் ஒருவரால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? பாவத்திலிருந்து விடுதலை ஆக்க முடியும். வேத வித்தியாசம் நமக்கு சொல்லுகிறது, மனம் திருப்புகிற ஒரு பாவி நிமித்தமாக பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிற நாம் ஒத்த மனம் திரும்பினால பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. நமக்கு ஒவ்வொரு வித்தியா போய் நீ என்ன பாவி நீ பாவின்னு நான் சொல்ல முடியாது. அவங்களுக்கு தன்னுடைய மனசாட்சிக்கு தெரியும், நான் இந்த பாவத்துல இருக்கேன், நிறைய மறைவான பாவம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் எது ஆண்டவர் இந்த நாள்ல உணர்த்துறாரோ அதை நான் விட்டு ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க என்று சொல்லும்போது கர்த்தர் நம்முடைய பாவத்தை மன்னிக்க அவர் வல்லவராயிருக்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7, 8, 9, 10 வசனங்களை வாசிப்போம் என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்மள பாவம் இல்லை என்று நாம் சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். பாவம் இல்லைன்னு சொன்னா கர்த்தரை நம்ம என்ன பண்றோமா? பொய்யராக்குகிறோமா? அதனால பாவங்களை நம்ம அறிக்கையிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய அநியாயத்தை அவர் மன்னித்து நம்மை அவர் ரட்சிக்க வல்லவராய், அவர் நீதி உண்மையும் உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி 1 யோவான் 7, 8, 9 வசனங்களை வாசித்து அறிந்தீர்கள். அப்போ இந்த காலங்களில பாவம் என்னை இதுவரைக்குமாய் உபத்திரவப்படுத்துகிறது ஆண்டவரே, இந்த பாவ உபத்திரவத்திலிருந்து விடுதலை தாங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் பாவ உபத்திரவத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறார். அல்லேலூயா. நம்மை திடப்படுத்துகிறார். அந்த வசனம் மத்தேயு 9:2 மகனே நீ திடன் கொள் என்று சொல்லி அந்த வார்த்தையை நீங்க மறந்து ஆண்டவருடைய வார்த்தை நம்ம எப்பெல்லாம் சோர்ந்து போகிறோமோ இந்த வார்த்தையை எனக்குள்ள வாங்க, மகனே திடன் கொள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிற அந்த மத்தேயு 9:2 நம்ம என்ன பண்ணணும்? பிடித்துக் கொள்ள வேண்டும். 2வது பாவம் முதல்ல உபத்திரவம்னு சொன்ன, 2வது அதே மத்தேயு 22ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 29:22 இயேசு திரும்பி அவனை பார்த்து மகனே திடன் கொள், சொஸ்தமானால். இந்த இடத்துல ஒரு உபத்திரவம் பாருங்க, என்ன உபத்திரவம்? நோய் ஒரு உபத்திரவமாயிருக்கு. இந்த மகளே என்று சொன்ன யாரை பார்த்து சொன்னா 12 வருஷமா பெரும் பாடுபட்டு கொண்டிருக்கிற ஒரு பெண்மணி. அந்த அம்மா எவ்வளவோ மருத்துவர் இடத்துல போறாங்களா, எவ்வளவோ செலவழித்தாங்களாம், ஆனா கூட அவங்களுடைய அந்த பாடுகள் அந்த நோய் அவங்களை விட்டு நீங்கள பெரும் பாடு உபத்திரவப்பட்டு கொண்டிருந்த அந்த ஸ்ரீ ஆண்டவரை சந்தித்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட போது அவரிடத்திற்கு ஒரு வல்லமை புறப்பட்டு போய் அந்த மகளுக்கு ஒரு சுகம் உண்டானது. ஆண்டவர் திரும்பி பார்த்து சொல்றார், மகளே நீ திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி ஆண்டவர் அந்த நோய் என்னும் உபத்திரவத்திலிருந்து அந்த ஒரு பெண்ணுக்கு விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. இந்த கால வேளையிலே ஆண்டவர் பாவ உபத்திரவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறார். நோய் என்கிற உபத்திரவத்திலிருந்து நமக்கு விடுதலை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர்கிட்டயும் போய் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பலவீனம் எல்லார் வீட்லயும் என்ன பண்றது?
விரும்பி கொண்டு தான் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு கூட நான் வரதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் கண் அறுவை சிகிச்சை பண்ணாங்க, கேட்ராக்ட் சர்ஜரி. அதுக்கு முன்பாக மருத்துவரிடத்துல போய் இதெல்லாம் பண்ணலாமான்னு செக் பண்ண, சுகர் பிபி எல்லாம். இப்போ அதுக்காக ட்ரீட்மெண்ட் போயிட்ட பிறகுதான் இந்த கண் சிகிச்சை செய்யறாங்க. நான் அப்படி போகும்போது பாக்குறேன் எத்தனை பேரு இந்த சுகருக்காக இந்த பிபிக்காக மருத்துவரிடத்துல வந்து நிற்கிறாங்க. நீங்க மருத்துவமனைகள் எல்லாம் போனீங்கன்னா அந்த நோயின் உபத்திரவம் எவ்வளவு அதிகமா இருக்குன்னு நம்ம அங்க போய் பார்க்க முடியும். எத்தனை பேரு எத்தனை விதவிதமான நோய்கள் இன்னைக்கு உலகத்துல இருக்கு. அப்போ அவ்வளவு ஒரு வீட்டுல ஒருத்தருக்கு ஒரு நோயினால பாதிக்கப்பட்டாங்க சொன்னா அந்த முழு குடும்பமே என்ன பண்றாங்க, அதனால பாதிக்கப்படுறாங்க. அந்த உபத்திரவத்தை அவர்களும் அனுபவிக்கிறாங்க, அவர்களை சார்ந்தவர்களும் அந்த உபத்திரவத்துல கடந்து போறாங்க. அப்போ இன்னைக்கு கர்த்தர் நமக்கு சொல்கிறார், நோயிலிருந்து, நோய் என்ற உபத்திரவத்திலிருந்து நான் உனக்கு விடுதலை கொடுக்கிறேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. அவரை தேடி வருகிற யாவரையும் ஆண்டவர் வெறுமையா அனுப்புறது இல்லை. இந்த கால வேளையில அவருடைய சமூகத்துல நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த வியாதி என்ன ரொம்ப உபத்திரவப்படுத்துது, என்னை சேர்ந்த கணவர், என் மனைவி, பிள்ளை யாரா இருந்தாலும் இந்த நோய் உபத்திரவப்படுத்துது. ஆண்டவரே, இந்த காலையில உங்களுடைய வார்த்தையை நான் கேட்டேன், உபத்திரவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற ஒரு நீர் என்று. இந்த உபத்திரவத்தை எங்களை விட்டு நீக்கும் நம்ம ஒரு வார்த்தை சொல்லணும். ஏற்கனவே சொல்லப்போ சங்கீதக்காரன் சொல்கிறார், அவன் உபத்திரவத்திலிருந்து அவன் கூப்பிடும் போது அவனை கேட்டறிகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில இந்த ஆலயத்துல அமர்ந்து ஆண்டவரே, இந்த உபத்திரம் என்னை விட்டு நீங்கணும், என்னை சேர்ந்தவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரம் நீங்கணும் நம்ம கேட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாய் நம்முடைய வேண்டுதலை கேட்டு ஆண்டவர் உபத்திரவத்திலிருந்து நம்ம விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. அதுதான் நம்ம வாசிக்க கேட்ட இந்த சுவிசேஷ பகுதியில் அப்படிதான் சொல்லப்படுகிறது. ஒரு ஸ்திரீ 18 வருஷமா ஆலயத்துக்கு வராங்க, அவங்க ஊனியா இருக்கிறாங்க. ஆண்டவர் அவளை பார்த்து அவங்கள கை வைத்து நீ உன் பலவீனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டாயின்னு சொல்லும் போது அவங்க கூர்ணியா இருந்தவங்க அவங்க நிமிர்ந்து நடந்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. அந்த அம்மாக்கு ஒரு பலவீனத்தோடு ஆலயத்துக்கு வந்திருந்தாங்க, அவளை சந்தித்து ஆண்டவர் அவளை விடுதலை கொடுத்தார். அதான் இன்னைக்கு சுவிசேஷ பகுதியில நாம் வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் அந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிறார், விடுதலை தருகிற தேவன். என்ன விதமான உபத்திரவம் அந்த நோய் வந்து நாம ஏற்படுத்துகிறது உண்டு. சில என்னெல்லாம் சொல்லுவாங்க, சுகர் இருக்குன்னா எதை சாப்பிடக்கூடாது டாக்டர் சொல்றாரு, அதை தான் நான் என்ன பண்ணுவேன், சாப்பிட்றதுக்கு ரொம்ப வாந்தியா போவேன். எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஸ்வீட் யாராவது வாங்க மாட்டாங்க, யாராவது வாங்கி வந்து கொடுத்தாங்கன்னா நான் எடுத்து சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு எங்க மனைவி என்ன பண்ணுவாங்க, என்னாவது செல்ஃப்ல மறைச்சு வச்சிருவாங்க. நான் போய் தேடி பார்ப்பேன், எனக்கு கிடைக்காது. ஆனா ஒரு நாள் விட்டுன்னு வச்சுக்கல, எறும்பு இருக்குல்ல வீட்டுல, அது எனக்கு காட்டிடும் இந்த இடத்துல இருந்து ஸ்வீட். நான் என்ன பண்ணுவேன், அவங்களுக்கு தெரியாம அந்த ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டுட்டு அதே இடத்துல வச்சிடுவேன். அவங்களுக்கு என்ன நினைப்பாங்க, எறும்பு சாப்பிடுச்சு. ஆனா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா எனக்கு என்ன பண்ணுச்சு, எறும்பு ஸ்வீட் இருக்கிற இடத்த காட்டிச்சு. ஆனா எனக்கு என்ன, ஆனா நான் என்ன பண்ணக்கூடாது, ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. அப்போ எதை சாப்பிடக்கூடாதோ அதை சாப்பிட்டுதான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நோயை வர வச்சுக்கிறோமோ இல்லை, அதை என்ன பண்றோம், பெருசாகிட்டு போறோம். இப்போ நோய் ஒருத்தருக்கு உபத்திரவமா இருக்கும், அது என்னாலே வரலாம். இந்த அம்மா கூர்ணியா இருந்தாங்க பாருங்க, அவங்களுக்கு எப்படி வந்ததுன்னா ஆண்டவர் சொன்னாரு, சாத்தானவரை 3 வருஷமா கட்டி வைத்திருக்கான் பிசாசின். அப்படி கூட நமக்கு நோய்கள் உண்டாகும். எப்படி விதமான நோய் நமக்கு வந்திருந்தாலும் அந்த நோய் என்னும் உபத்திரவத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகிறார். அல்லேலூயா. முதல்ல சொன்ன பாவம் என்னும் உபத்திரவத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். மகனே, நீ தினன்கொள்ளும் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்கிறார். இங்க நோயினால் உபத்திரவப்பட்ட ஒரு மகளை காண்பித்த அந்த மகளை பார்த்து ஆண்டவர், மகளே நீ தினன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார். அவர் சொஸ்தமாய் குணமாகி போனான். 3வது ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மத்தேயு 14:27. உடனே இயேசு திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். இங்க பாருங்க, ஒரு உபத்திரவம், அந்த இடத்துல ஆண்டவர் திடன் கொள்ளுங்கள் சொல்றாரு. இந்த உபத்திரவம் என்னன்னு சொன்னா பயம் ஒரு உபத்திரவமா இருக்கு. ஒவ்வொருத்தர்கிட்ட போய் கேட்டீங்கன்னாலும் ஒவ்வொரு விதமான பயம். எனக்கு இது பார்த்தா பயம், அதை பார்த்தா பயம், இது நடக்குமோன்னு பயம், இது வந்துடுமோன்னு பயம்,
சொல்லி பயத்துக்கு ஒரு பட்டியலை போடுவாங்கல்ல. ஒரு மனுஷனுக்கு அவ்வளவு பயம். நான் ரீசெண்டா ஒருத்தர் கேள்விப்பட்டேன். அவர் டாக்டர். ஆனா வீட்டுல அவர் என்ன பண்ணுவாராம், லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்க மாட்டாராம். லைட்டு எப்பவுமே எரிஞ்சுன்னு இருக்குமா. லைட் ஆஃப் பண்ணா இருட்டுனா அவருக்கு பயம். பாருங்க, ஒரு டாக்டர் மருத்துவர், நான் போய் சொல்ல உண்மை, எங்க மனைவி சொன்னாங்க. அப்போ பயம்ன்றது நிறைய விதத்துல பயம் வந்துட்டே இருக்கு. நான் இப்படி சொல்றேன், முதல்ல சொன்ன 2 குறிப்புமே இந்த பயத்துல வரும். நான் பாவத்துல இருந்தனால எனக்கு என்ன பண்ணுவேன், பயம் இருந்துகிட்டே இருக்கும். நான் என்ன மாட்டிக்குவேன்னா இந்த செய்யற தப்புல பயம் இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு ஒரு நோய் வந்தாலும் என்ன பண்ணுவோம், பயம் இருந்துகிட்டே இருக்கும். இப்படி இந்த உலகத்துல பயம் நம்ம எப்படியாவது என்ன பண்ணுவோம். இன்னும் சொல்லணும்னா இந்த வசனம் எப்படியா சொல்லுகிறது, அவர்கள் எல்லாம் பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, அதை பேய் என்று சொல்லி அவர் அலறினார். இந்த ஆண்டவர் கடல் மேல நடந்து வராரு. அவர் கடல் மேல் நடந்து வருகிறத பார்த்தவர்கள் அது ஒரு ஆவேசம் என்று சொல்லி, அது ஒரு பேய் சொல்லி பார்த்து அலறினார்கள். அந்த 14ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா 26ஆம் வசனத்துல அவரை பார்த்து ஆவேசம் என்று சொல்லி அலறினார்கள். அப்போ மனுஷனுடைய வாழ்க்கையில நிறைய பயம் இருக்குது. பாவத்தை குறித்து பயம், நோய் வந்தா பயம், பேயை பார்த்தாலும் பயம், எதை பார்த்தாலும் பேய் பேய் பயம் நிறைய இருக்கு. சொல்ல போனா மரண பயம். நான் மரண இருளிலே பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், ஒரு கோலும் ஒரு தடியும் என்னை தேற்றும் என்று சொல்ல. அப்போ மரணம் ஒரு பயமா இருக்குது. அப்போ இந்த நாள்ல காலை வேளையில வந்திருக்கிற நமக்கு என்ன பயமா இருந்தாலும் ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லாரு, பயப்படாதீங்க என்று சொல்றாரு. அல்லேலூயா. வேதாகம வல்லுநர் சொல்றாங்க, வேதாகமத்துல 365 இடத்துல பயப்படாதே என்று சொல்லி நமக்கு எழுதப்பட்டு, வருஷத்துக்கு 365 நாள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்ம பார்த்து சொன்னாங்க, பயப்படாத, நம்ம கூட இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதி வலது கடத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்ல. அப்போ கடவுள் என்னோடு இருக்கும்போது எனக்கு இந்த பயமும் தேவையில்லை. இந்த உலகத்தை குறித்துதான பயம் என்னை விட்டு நீங்கும். அப்போ பாவம் ஒரு உபத்திரவம், நோய் ஒரு உபத்திரவம், பயம் ஒரு உபத்திரவம். இந்த பயத்துல எல்லாம் நீங்க சிக்கிக் கொள்ளாதபடி நம்ம ஆண்டவர் இந்த கால வேளையில 3 காரியங்களை நம்ம சொல்றாரு. நம்மை திடப்படுத்துகிறார், நம்மை அந்த உபத்திரவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார். 3வது ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நம்ம வாசித்து பார்த்தோம்னா, நமக்கு விரோதமாக இருந்த எல்லா கையெழுத்தையும் அவர் குலைத்து போட்டு துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் சிலுவையில அவர் ஆணி அடித்து என்ன பண்ணாரு, சிலுவையில வெற்றி சிறந்தார். ஆண்டவர் வெற்றி சிறந்த ஆண்டவர். என் பாவங்களை எல்லாம் சிலுவையில அவர் ரத்தம் சிந்தி என் பாவங்களை மன்னித்தார். என்னுடைய பாவத்துக்காக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க, என் பாவங்களுக்காக அவர் சிலுவையில ரத்தம் சிந்தி என்ன பண்ணாரு, பாவத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கினார். பாவ உபத்திரவத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். 2வது நோய், எல்லா நோய்களையும் அவர் என்ன பண்ணாரு, சிலுவையில சுமந்து தீர்த்தார். ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல என் நோய்கள் எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்தார். என் நோய்கள், என் துக்கங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் சிலுவையிலே அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அப்போ பாவத்தையும் அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். என் நோய்களை அவர் சுமந்து அந்த நோயிலிருந்து விடுதலை ஆக்கினார். இந்த உலகத்துல மரண பயத்துல எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துல கடைசி 5-6 வசனங்களை வாசிப்போம்னா, அவர் மாம்சமாய் வந்தாராம். அவருடைய பிள்ளைகள் ரத்தமும் மாம்சம் உடையவராக இருந்தபடினால அவர் ரத்தமும் மாம்சம் உடையவராய் வந்து காலமெல்லாம் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்துல இருக்கிற நம்மை அவர் ரட்சித்தார் என்று சொல்றோம். எபிரேயர் 1ஆம் அதிகாரத்து கடைசி பகுதியில வாசிப்பாங்க. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு நோயை அவர் சிலுவையில சுமந்து தீர்த்தார். பயத்தை நம்ம கேட்கவே சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம் 56-57 வசனம் சொல்லுது, பாவத்தின் குழு மரணம், மரணமே உன் கூறங்கே, பாதாளமே உன் ஜெயம் என்று சொல்லி நமக்கு இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்போ எல்லாரும் சொல்லுமா, எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு
ஸ்தோத்திரம். எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எனக்கு விடுதலை கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்னை திடப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். காலைகளில நம்மை திடப்படுத்துகிறவராய் இங்க வந்திருக்கிறார். நமக்கு விடுதலை கொடுக்கிறவராய் இங்க வந்திருக்கிறார். நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராய் இங்க வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையில யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ, இந்த வார்த்தையில யாரெல்லாம் சொந்தமாக்கி கொள்கிறோமோ, அத்தனை பேருக்கும் இன்னைக்கு விடுதலை உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. குமாரன் விடுதலையாக்கினால் உண்மையான விடுதலை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே அங்கே விடுதலை உண்டு. இன்னைக்கு இந்த கால வேளையில என்ன பாவத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை தருகிறார், எந்த நோயிலிருந்து நமக்கு விடுதலை தருகிறார், எந்த பயத்திலிருந்து நமக்கு விடுதலை தருகிறார். அல்லேலூயா. விடுதலை நாயகன் நமக்கு வெற்றியை தருகிற ஒரு பாடலை மாத்திரம் பாடி நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. என் வாழ்க்கையில எத்தனை பாவங்கள் இருந்தது ஆண்டவரே, பாவங்கள் எத்தனையோ என் வாழ்க்கையில் இருந்தது, எல்லாவற்றையும் நீர் மன்னித்து. அல்லேலூயா. பாவங்கள் எத்தனையோ நினையாதிருந்தால், பாவங்கள் எத்தனையோ பாடாத நோயை அகற்றி குணமாக்கி, பாடாத நோயை அகற்றி குணமாக்கி, பாரினில் வைத்த மகனை என்னாலுமே துதிப்பார். ஏனாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். எத்தனையோ கிருபை என் உயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை நித்தம் உன்னை வாடி சொன்னேன், நித்தம் உன்னை வாடி சொன்னேன். தேவனாக ஜீவனை நீத்தரா, என்னாலுமே துதிப்பார். ஏனாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். ஆண்டவரே, இந்த கால வேளையில நோக்கி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் புதன்கிழமை நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன ஆண்டவர், இந்த உலகத்தில் எங்களுக்கு வருகிற எல்லா உபத்திரவத்திலிருந்து எங்களை விடுதலையாக்குகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறவர், திடன்கொள்ளுங்கள் என்று ஆண்டவரே எங்களை திடப்படுத்துகிறவர், ஆண்டவரே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை எங்களுக்கு தந்தவர். ஆண்டவரே, சிலுவையிலே வெற்றி சிறந்த ஆண்டவரே, இந்த பாவங்களை சிலுவையிலே நீ சுமந்தீர் ஆண்டவரே, எங்கள் நோய்களை சிலுவையிலே சுமந்தீர் ஆண்டவரே, எங்கள் பயங்களை நீக்கினீர் ஆண்டவரே. அப்பா, இந்த காலங்களில் ஆண்டவரே நீ வெற்றி சிறந்த ஆண்டவராய், எங்களுக்கு வெற்றியை தருகிறவராய் இந்த இடத்துல நீ கடந்து வந்திருக்கிறீர். ஹalleluya, 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 ஹalleluya. உபத்திரவப்படுவனுடைய உபத்திரவத்தை நற்பமாய் எண்ணாமலும், அவனுக்கு உடைய முகத்தை மறைக்காமலும், ஆண்டவரே அவன் கூப்பிடுவதான வேலையை அவனுடைய வேண்டுதலுக்கு செவிசாய்க்கிற தேவனாய் இருக்கிறேன். கால வேலையில இருந்தவரை என்ன உபத்திரவத்தோடு இடத்துல வந்திருந்தாலும், ஹalleluya, ஒவ்வொருடைய உபத்திரவத்திலிருந்து ஒவ்வொருவரையும் நீ விடுதலையாக்கும்படியாக நீ சமூகத்தில் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, விதமான பாவங்களிலே ஆண்டவரே அடிமைப்பட்டவர்களாய், ஆண்டவரே பாவத்தினாலே உபத்திரப்படுவர்களாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் ஆண்டவரே இந்த வேளையில விடுவிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பாவ உபத்திரவத்திலிருந்து விடுதலையாக்குவது நீர் மாற்றம் ஆண்டவரே. அப்பா, இந்த கால வேளையில பாவம் அவரை உபத்திரவப்படுத்தி கொண்டிருக்கும் என்று சொன்னார். அப்பா, இப்பொழுது ஆண்டவரே உடைய வல்லமை அவர்களை தொடுவதாக, ஆண்டவரே உடைய மன இறக்கமானவர்களை இறக்குவதாக, ஆண்டவரே சிலுவையிலே எங்களுக்காய் சம்பாதித்த, ஆண்டவரே எங்களுக்காய் சிந்தின அந்த பரிசுத்த இரத்தத்தினால் ஒவ்வொருவரின் கண்ணில் பரிசுத்தப்படுத்துவீராக. துடைக்கொள்ளும் பாவம் மன்னிக்கப்பட்டது என்ற வார்த்தை ஒவ்வொருவருக்கும் கடந்து வருவதாக ஆண்டவரே. பாவத்தில் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்குங்க. பாவங்களை மன்னிக்கிற பரிசுத்தர் ஆண்டவரே, ஒவ்வொருடைய பாவங்களை மன்னித்து ஒவ்வொருவருடைய பிள்ளைகளாய் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாங்க. பாவ உபத்திரவத்திலிருந்து விடுதலை தாங்கப்பா. நோய் ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நடக்கிற உபத்திரவத்தை ஏற்படுத்துகிறது. இன்னைக்கு என்ன உபத்திரவத்துல, என்ன வியாதியில, என்ன பலவீனத்துல இங்க இருந்தாலும் ஒவ்வொருவருடைய வல்லமை தொடுவதாக. ஆண்டவரே, நீங்க
18 வருஷமாய் பெரும்பாலான ஸ்திரீயை அனுபவை சந்தித்தவருடைய வல்லமை இப்போது ஒவ்வொருவரையும் தொடுவதாக அப்பா. 18 வருஷமாய் பூமியா இருந்த ஒரு ஸ்திரீயை தொட்ட அந்த வல்லமை இப்போது ஒவ்வொருவரையும் தொடுவதாக ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிற கர்த்தர், ஆண்டவரே விடுதலையாக்குகிற கர்த்தருடைய வல்லமை இந்த வேளையில வெளிப்படுவதாக. மரண பயத்திலிருந்து ஆண்டவரே சிலுவையில் இருந்து விடுதலை தருவீராக. யாரெல்லாம் என்னென்ன பயத்தோடு இருக்காங்களோ பயம் என்ற உபத்திரம் அவருடைய வாழ்க்கையை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. உடைய வல்லமை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை வெளிப்படையாக செபிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரை ஆளுகை செய்வீராக. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே விடுதலை உண்டு ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் வல்லமை ஒவ்வொருவரை தொடட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. உடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. இந்த காலை வேளையிலே ஒவ்வொருவரை தொட்டு நீ குணமாக்குவீராக, சுகமாக்குவீராக, விடுதலை தருவீராக. திடப்படுத்துகிற ஆண்டவர், விடுதலை தருகிற ஆண்டவர், ஜெயத்தை கொடுக்கிற ஆண்டவர், ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஜெயத்தை தந்து இந்த இடத்துல ஆசீர்வதித்து அனுப்புங்க. மன விருப்பங்கள் வேண்டுதல்களை எல்லாம் அருள் செய்வீராக. உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் சிந்திக்கிறோம். அந்த உடைய பாதத்துல செலவழிக்கிற ஒரு நிமிடம் கூட வீணாய் போவதில்லை. ஒரு பிள்ளைகள் கருத்துல அநேக மணி நேரம் அமர்ந்திருக்கிறாங்க. அப்பா அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி அவர்களை அந்த வழிநடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து நாங்கள் சிந்திக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள